இன்றைக்கி ஒன்றும் நம்ம பெருசாக எதை பற்றியும் நம்ம பெருசாக ஷேர் பண்ணிக்கிற மாதிரி இல்லை. ஒரு சின்ன கசப்பான ஒரு சம்பவம் நடந்துகிட்ருக்கு. அதைத்தான் வந்து இப்போ நான் ஷேர் பண்ண போனேன். தவிர இதில் இந்த சமயத்தில் இதை நம்ம எப்படி சரி கட்டுறதுன்னு எனக்கே தெரியல. அப்படி என்ன அந்த கசப்பான ஒரு சம்பவம் அப்படின்னாக்கா, எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஒரு பிஸ்னஸை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். எனக்கு வந்து அப்போலேருந்தே ஆசை, நம்மளும் ஒரு பிஸ்னஸ் வந்து பண்ணணும், ஏதோ ஒரு பிஸ்னஸ் வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை. அது ஜெயிக்கிறோமோ தோக்கிறோமோ அது முக்கியம் இல்லை. ஒரு பிஸ்னஸ் வந்து நம்ம பண்ணி பார்த்துட்டு செத்துடணும் அப்படின்னு அப்போலேருந்தே ஒரு ஆசை. அதுக்கான முயற்சிகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்தே நம்ம பண்ணிட்டு வந்தோம். அப்போலேருந்தே நிறைய தடங்கள் வந்து போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் கல்யாணம் முடிஞ்சிட்டு அப்புறம் அந்த நான் யோசித்து வச்சுருந்த அந்த பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான முயற்சிகளை எடுத்து வந்தோம். ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டு, நம்முடைய அமௌண்ட்டு, சொந்த அமௌண்ட்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து லோனை வாங்கி அந்த கடையை ஸ்டார்ட் பண்ணோம். அப்போது பக்காவாக பிளான்லாம் பண்ணிட்டேன். ஸோ 10 லட்ச ரூபா கடனில் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன். நிறைய பேர் சொன்னாங்க முழுக்கவும் கடன் வாங்கி பண்ணுறது வந்து முட்டாள்தனமான ஒரு விஷயம் அப்படின்னு. ஸோ நம்ம இருக்கக்கூடிய இடத்த நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம். கரண்ட் சுச்சுவேஷன் என்னென்னு அதையும் பார்த்தோம். கரண்ட் சுச்சுவேஷனில் நம்ம கையில் பணம் இல்லை. அதே சமயத்தில் அந்த இடம் அப்படிங்கிறது, அந்த லொக்கேஷன் அப்படிங்கிறது நமக்கு அமைஞ்சுது. இப்போது இந்த இடத்துல நம்ம யோசிக்க வேண்டியது பணமா லொக்கேஷனா அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுக்க வேண்டிய இடத்துல நம்ம இருந்தோம். சரி, நம்ம பணம் நம்ம வந்து நமக்கு வேணுங்கிற பணத்தை நம்ம திரட்டிக்கிட்டு நம்ம எல்லாம் பண்ணணும்னா, அதுக்குள்ளே பணம் இருக்கிறவன் எவனாவது இந்த லொக்கேஷனை வந்து உக்காந்துட்டா, அதுக்கப்புறம் பணமே இருந்தாலும் அதை வச்சு என்ன செய்யறது அப்படிங்கிற ஒரு கேள்வி என் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்தது. அப்புறம் சரி, ஓகே, பணமாக இதில் லொக்கேஷனாக முடிவு பண்ணும்போது அது ஒரு போராட்டமே நடந்துகிட்டு இருந்தது. அப்போது ஒரு துணிஞ்ச ஒரு முடிவு எடுத்தேன். ஓகே, இந்த சமயத்துக்கு நமக்கு வந்து லொக்கேஷன் தான் முக்கியம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து, பணம் அப்படிங்கிறது நம்ம கடையை ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு நம்ம வெளிநாட்டுக்கு போனோம்னா நம்ம சம்பாதிச்சிடலாம். ஸோ ஒரு பிளான் இப்படி இருந்துச்சு. சிங்கப்பூரில் தான் நான் ஆல்ரெடி இருந்தேன். அந்த மாதிரி ஒரு பிளானில் இது ஆரம்பிக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டோம். சரிப்பா, 10 லட்சம் கடன் வாங்குகிற அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னுட்டு, இப்போ 10 லட்சம் கடனை எப்படி அடைக்க போகிறோம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க எங்கள் வீட்டில். அதில் பேக் போனில் 2 வச்சுருந்தேன். ஒன்று, நான் வந்து ஃபுல்லாகவே கடையை பார்த்துக்கிறது. எங்கள் ஒய்ஃப் வந்து அவங்க வந்து ஒரு மெடிக்கல் கோடிங் ஜாப் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, ஓகே, அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அதே சமயத்தில் நான் கொஞ்சம் இந்த எலக்ட்ரிக்கல் ஒயரிங் புதுசாக பண்ணுறோம் இல்லையா, இன்ஸ்டாலேஷன் பண்ணுறோம் இல்லையா, அதை நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதனால் குறுக்க அந்த வேலையை நம்ம பார்த்துட்டு இருந்தது. இந்த பிஸ்னஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு சில அது ஒரு ஸ்டெப்ஸ்லாம் நிறையா இருக்குது. அப்படியே உள்ளே போனோம்னா டீப் நிறைய போகும். அது ஒரு பெரிய கதை அது. ஓகே, அதெல்லாம் ஆரம்பித்து ஓகே, ஒய்ஃபோடைய நகையை கொண்டு அடமானம் வச்சு கொஞ்சம் லோனை வாங்கி அது இதுன்னு பண்ணி கடையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பூஜை போட்டாச்சு. வெறும் 15 நாளில் டிசிஷன் எடுத்து யாருக்குமே தெரியாது இந்த கடை நான் வைக்க போகிறேன்னு. ஸோ அடிச்சு பிடிச்சி ஓப்பன் பண்ணியாச்சு, கடையை ஓப்பன் பண்ணியாச்சு. ஆசைப்பட்டது நடந்துருச்சு. ஓகே, இப்போ இங்கே வந்து இது நல்லா போகுமா போகாதாங்கிற ஒரு கேள்வி நமக்கு ஆரம்பத்தில் இருந்திருக்கும். அது நான் கெஸ் பண்ணத்தான். வியாபாரம் இருக்கும், ஆனால் பெரிய அளவில் இருக்காது. நார்மலாக ஓரளவுக்கு சமாளிக்கிற அளவுக்கு இருக்குன்றது எனக்கு தெரியும். அந்த நான் கெஸ் பண்ணி வச்சதை மாதிரி ஓகே நார்மலாக நடந்துச்சு. ஏன்னா நிறைய பேர் பிஸ்னஸ் ஆரம்பித்து கடை வாடகை கொண்டு அவங்களுடைய சொந்த கையிருப்பை வச்சு கட்டுறாங்க. நமக்கு அந்தளவுக்கு ஆண்ட முனித்தில் இல்லாமல் நல்லபடியாகவே கடை வருமானத்தை வச்சே நம்ம கடை கரண்ட் பில்லாக இருக்கட்டும்,
வாடகை வரட்டும், அதை வச்சே நம்ம பார்த்துக்கிட்டோம். அந்த வகையில் நமக்கு எந்த குறைச்சலும் இல்லை. ஆனால் நாம் என்னதான் இருந்தாலும் வியாபாரம் அப்படிங்கிறது அதை வரத்து எடுத்து அதை கரண்ட் பில்லுக்கு வாடகையும் கட்டியிருந்தால் சரியாக போச்சா, அதுக்கு பேர் வியாபாரமா அப்படின்னா அது கிடையாது. அது இல்லை, அது எனக்கும் தெரியும். எல்லாருமே வந்து அடுத்த லெவல்னு இருக்கிற இடத்த விட்டு அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணுறதுக்கு தான் பார்ப்பாங்க. நம்மளும் அதை நோக்கி தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம அதே இடத்துல இருக்கணும்னு நம்ம என்ன ஆசைப்படுறோம் கிடையாது. அதுக்காக தான் நிறைய முயற்சிகள் நம்மளும் எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இதில் ஒரு சில கட்டத்தில் ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த கடை அப்படிங்கிறது, அந்த பிஸ்னஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து இடைஞ்சலாகவே வந்து நிற்கும். அதை காரணம் காட்டி சில பிரச்சனைகள் வந்து சூழ்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனை கடையை மையப்படுத்தி ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்கும். எப்போவாது 2 மாதத்துக்கு ஒரு டைமு, மாதத்துக்கு ஒரு டைமு, 3 மாதத்துக்கு ஒரு டைமு, ஏன் 6 மாதத்துக்கு ஒரு டைமு, இப்படி அந்த கடையை மையப்படுத்தியே வந்து என்னோடய பிஸ்னஸை மையப்படுத்தியே ஒரு பிஸ்னஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். ஏன்டா அப்படின்னு பார்த்தா அதை மூடணும், எனக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு. ஏன் நான் அழுதுட்டேன் ஒரு டைம். நான் வாய் விட்டு அழுவலை, கண்ணெல்லாம் கலங்கிச்சு எனக்கு. ஏன்னா நான் ரொம்ப நேசித்து ஆரம்பித்தேன் அந்த ஒரு பிஸ்னஸ் அது. ஸோ நான் முதல்ல ரொம்ப ஆசைப்பட்டு ஆரம்பித்த பிஸ்னஸ் வந்து உயிரை கொடுத்துங்கிறத விட எம்மா கஷ்டம் வந்தாலும் அந்த கடையை வந்து நம்ம ரன் பண்ணணும் அப்படின்னு நான் எவ்வளவோ போராடிட்டு தான் இன்னமும் இருக்கிறேன். அது விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ஏன்னா 3 வருஷமாக ரன் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் அதை மூணுன்னா இதுக்காகவா இவ்வளோ கஷ்டப்பட்டோம், இதுக்காகவா நான் 2-3 பேர் கிட்டத்தட்ட 4 பேர் இதில் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து தியாகம் பண்ணியிருக்காங்க. அந்த சந்தோஷமாக இருக்கட்டும், ஒரு 4 இடத்துக்கு போகிறது, ஒரு நிறைய விஷயங்கள் இதனால் நாங்கள் வந்து இழந்துருக்கிறோம். ஏன்னா ₹1-2 இல்லை, 10 லட்ச ரூபா இதில் போட்டிருக்கு. அதுக்கான வட்டி முதல், ஸோ நிறைய இதை நாங்கள் சரி கட்டுறதுக்குன்னு எவ்வளவோ இழந்திருக்கோம். சந்தோஷமாக இழந்திருக்கோம். ஒரு கோயில் குளத்துக்கு கூட சரியாக போகாத நிறைய விஷயங்களை வந்து இந்த கடைக்காக நம்ம இழந்திருக்கோம். ஸோ இந்த முடிய போகிற சமயத்தில் வந்து இது ஏன் மூடணும் அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ளே நிறைய வந்துச்சு. அது அப்பப்போ பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்கும். அதுக்கு என்ன செய்ய முடியும், சரிங்களா? ஏதாவது ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் நம்ம வந்து ஜெயிச்சிட மாட்டோமா அப்படின்ற நம்பிக்கையில் வந்து நிறைய முயற்சிகள் நம்ம எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். சரி, ஓகே. இந்த 10 லட்சம் வாங்கினதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நமக்கு பேக் சப்போர்ட் என்னன்னு நம்ம வந்து சொல்லணும் வந்துட்டோம் இல்லையா? ஸோ ஒய்ஃப் வந்து இந்த ஃபீல்டில் இருக்கிறாங்க, அவங்க வந்து ஒரு ஜாபில் இருக்காங்க. ஸோ அதுலேருந்து ஒரு வருமானம் வருது. நாம் இந்த கடையை பார்த்துக்கிட்டு ப்ளஸ் இதை பார்த்துட்டு இருக்கிறோம். அப்படியே கொஞ்சம் நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் இது ஒரு கட்டத்துக்கு மேலே போக என்ன ஆகிடுச்சு, அப்படி நமக்கு அந்த ஒய்ஃபோட ஜாப் மிஸ் ஆனாலும் நமக்கு எப்பயுமே பேக் போனில் கடைசி டெட் எண்டில் நம்ம ஒன்று வச்சுருக்கோம். கடைசி ஆயுதம், அந்த ஆயுதம் தான் வந்து நமக்கு சிங்கப்பூர். இது நமக்கு எப்பயுமே வந்து கடைசி டெட்லேருந்து நம்ம ஒரு என்ன சொல்கிறது, உயிர் துளின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அதை வந்து நம்ம கடைசியாக நம்ம ஒரு சின்ன ஒரு இதில் முடிஞ்சு வச்சுருப்போம். அந்த மாதிரி முடிஞ்சு வச்சது தான் சிங்கப்பூர். ஸோ அதே மாதிரி நான் நினச்ச மாதிரியே நடந்துச்சு. நான் எந்த அளவுக்குலாம் கணக்கு பண்ணி ட்ராக் பண்ணோம், சேம் அதே பேட்டர்னில் அப்படியே கொஞ்சமாக நகர ஆரம்பிச்சிது. நல்லாவே போச்சு. ஃபஸ்ட்டு 2 வருஷம் 1.5 வருஷம் கேட்டால் நல்லாவே போச்சு, சந்தோஷமாக தான் போச்சு. சந்தோஷமாக போகும், ஏன் போகாது? ஏன்னா கடன் வாங்கி அதெல்லாம் போனால் கடன்கார அது வரைக்கும் கேட்கல. ஸோ பிரச்சனை இல்லாதான் போச்சு. அது வரைக்கும் ஒய்ஃபுக்கு வேலை இருந்துச்சு. ஸோ அது மெயினாக இருந்துச்சு, ஒய்ஃபுக்கு வேலை இருந்தது, சமாளிச்சுட்டு வந்தோம். கடைசியில் கொஞ்சம் போக என்ன போச்சு, என் ஒய்ஃபோடைய ஜாப் வந்து கொஞ்சம் அந்த சேலரிலாம் வந்து குறைய ஆரம்பிச்சிது. ஒரு 10,000 என்னமோ தான் வாங்குற மாதிரியான சுச்சுவேஷன் வந்தோடனே 2-3 மாதம் சமாளித்து பார்த்தோம். சரி, இந்த சம்பளத்தில் அப்புறம் நான் ஒரு கடத்துக்கு மேலே ஒன்றும் சமாளிக்க முடியல அப்படின்ற பட்சத்துக்கு தான் அப்புறம் நம்ம அந்த கடைசி டெட்லைனில் நம்ம ஒன்று முடிஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, சிங்கப்பூர் மேட்ரை, அதை ஓப்பன் பண்ண ஆரம்பித்தோம். அப்புறம் ஓப்பன் பண்ணி தான் அப்புறம் சரி ஓகே வழக்கம் போல் நம்ம கடைசி பிளானை வந்து நம்ம கையில் எடுத்துகிறோன்ட்டு அப்புறம் கடைசி பிளானை வந்து அதான் சிங்கப்பூர் போகிற பிளானுக்கு அப்புறம் சிங்கப்பூருக்கு போனோம்.
அங்கே போய் அப்புறம் கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு ஒரு 50% கிட்ட நம்ம வந்து பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணிட்டு அப்புறம் வந்தோம். அப்படியே அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் அந்த பிரச்சனை அப்படியே தான் அப்படியே போயிட்டுருக்குன்னு வச்சிங்களேன். பட் என்ன நடந்தாலும் இப்போயுமே எனக்கு பேக் ஹேண்டில் ஸோ கடைசி டெட் எண்டில் நமக்கு சிங்கப்பூருங்கிற மேட்ரு இன்னுமே இருக்குது, பிரச்சனை இல்லை. இது என்னத்துக்குன்னா, ஒரு சில பேர்லாம் வந்து சாதாரணமாக சொல்லுவாங்க, ஒரு பிஸ்னஸ் அது ஏன் நடத்திக்கிட்டு அது கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்குறீங்க, அதை ஏற்று மூடிட்டு போங்கம்பாங்க. ஆனால் அதை வந்து ஒரு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது, அதை ஆரம்பித்தவனுக்கு தான் அதை மூடணும்னு சொன்னால் அதனுடைய வலி எந்த அளவுக்கு இருக்குன்னு எனக்கு அப்போ தான் தெரியும். நான் இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா வியாபாரமே இருக்காது, ஆனால் போய் கடையை திறந்து உட்காந்துருப்பாங்க. எனக்கு அப்போலாம் புரியல, அது என்னடா இது வியாபாரம் எல்லாத்துக்கும் எதுக்குடா திறந்து என்னை மூடிட்டு போனாலாச்சும் அடுத்தவனாவது பண்ணுவான், இல்லை வேறு ஏதாவது பண்ணலாம், இல்லை அவனாவது நிம்மதியாக இருப்பான், ஸோ வச்சவனாவது நிம்மதியாக இருப்பான், கடனாவது கொஞ்சம் மிச்சமாகவும் இல்லை, அப்படிலாம் நான் யோசிச்சிருக்கேன். ஆனால் அதை ஏன் செய்ய மாட்றாங்கன்றது எனக்கு அந்த அந்த இடத்துக்கு நான் வரும்போது தான் எனக்கு புரிஞ்சிச்சு. ஆனால் அது மூடணுங்கிற ஒரு பேச்சு எடுக்கும்போது அந்த மனசு எல்லாம் வலிச்சு அது ஒரு 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 கண்ணீர் ஒரு சொட்டு வரும் பாருங்க, தொண்டெல்லாம் வலிக்கும். அந்த 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 சுச்சுவேஷனை நான் கடந்து வந்திருக்கேன். ஸோ அதனால் அந்த ஒரு வியாபாரம் டல்லாக தான் போகுது, பிரச்சனை இல்லை. நமக்கு அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு நிறைய தேவைப்படுது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய போட்டு பொருள் நிறையா வச்சோம்னா அதெல்லாம் வியாபாரம் நல்லாவே நடக்கும், அதெல்லாம் எந்த ஒரு குறையும் கிடையாது. ஸோ நமக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு இந்த மாதிரியான நிதி நெருக்கடி, அந்த மாதிரியான சூழ்நிலையில் பொருள் முடி நம்ம வந்து பண்ணி நம்மளால் வந்து அதை கொஞ்சம் டெவலப் பண்ண முடியாமல் அப்படியே இருக்குது. அதுக்கான இந்த இதெல்லாம் கொஞ்சம் சரியாயிட்டு வருது. இந்த ஜூன் மாதம் வந்து கொஞ்சம் லோன் பிரச்சனைலாம் கொஞ்சம் முடியுது, கொஞ்சம் சில்லற பிரச்சனைலாம் நிறைய கொஞ்சம் முடிஞ்சிடும். இந்த மாதம் ஒரு 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 டிசம்பருக்குள்ளே நம்ம ஏறக்குறைய எல்லா பிரச்சனையும் நம்ம கொஞ்சம் சரி கட்டிடுவோம். பார்த்துக்கலாம், மேலே இருக்கிறோம், நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். என்ன நடந்தாலும் அப்பயும் நம்ம வந்து பிஸ்னஸை விடக்கூடாதுன்னு தான் இருக்கிறேன், சரிங்களா? ஏன்னா நம்ம இப்போ இருக்கக்கூடிய இடமும் வந்து கிராமந்தான், பெரிய லெவலில் சிட்டின்னா ஒன்றும் கிடையாது, கிராமந்தான். ஒரு குறைஞ்சபட்சம் அப்படியே ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்னு கணக்கு பண்ணால் கூட ஒரு 5000 ஓட்டு நமக்கு வந்துடும். இந்த 5000 ஓட்டுக்கு அப்படி சரௌண்டிங்கில் இருக்கிறவங்கன்னு வச்சிங்களேன், சரௌண்டிங்கில் ஒரு 2000 பேர்னு வச்சிங்க, ஒரு 2000 ஓட்டு. இந்த 7000 ஓட்டுக்கு நமக்கு ஓரளவுக்கான ஒர்த்தான அந்த பொருள்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அன்றாட தேவைக்கான பொருள் நம்மளால் கொடுக்க முடியும். என்ன இந்த கல்யாணம் காட்சின்னு வந்தாக்கா அந்த சீர்சனத்தை செய்கிறதுக்கு இந்த மாதிரியான பொருட்களை தான் நம்மளால் வந்து கொடுக்க முடியாது. ஏன்னா அதெல்லாம் பண்ணணுன்னா நமக்கு எவ்வளோ பெரிய முதலீடு தேவைப்படுது. குறைஞ்சது 20 லட்சமாவது வச்சுனா தான் நமக்கு அந்தளவுக்குலாம் மினிமம் ஒரு சாதாரண கல்யாண வீட்டுக்காக நம்மளால் பொருள் கொடுக்க முடியும். ஒரு மிகப்பெரிய பணக்கார வீட்டுங்கள்லாம் வந்து ஒரு 50 லட்சத்துக்கு ஒரு 10 லட்சத்துக்கு அந்தமாரி, ஒரு 5 லட்சத்துக்கு பொருள் எடுக்கிறவங்க, 10 லட்சத்துக்கு பொருள் எடுக்கிறவங்க, 10 லட்சத்துக்கு எனக்கு தெரிஞ்சு எடுக்கல, மினிமம் வந்து ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு பொருள் எடுக்கிறாங்க. ஒரு 2 லட்சம் 3 லட்சத்துக்கு அந்தமாதிரிலாம் போயிடும். அவங்களுக்கெல்லாம் கொடுக்கணுன்னா நம்மளுக்கு அந்தளவுக்கு பொருள் இருக்காது. ஸோ ஒரு மினிமம் 1 லட்ச ரூபாய்க்கு பொருள் எடுக்கிறவங்களுக்கு கல்யாண ஃபேமிலிக்காவது நம்ம அந்த கல்யாண செட்டுக்காவது நம்ம வந்து பொருள் கொடுக்குற அளவுக்கு நம்மக்கிட்ட அந்த அளவுக்காவது கெப்பாசிட்டி இருக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன். பண்ணிகிட்டு இருக்கிறோம் என்றைக்கு இருந்தாலும். ஏன்னா நமக்கு என்றைக்கு இருந்தாலுமே அது நம்மளுடைய அடையாளமாக, அது நல்லா மறந்துடக்கூடாது. நம்ம இதே கடையால் நான் சிங்கப்பூரில் எனக்கு அங்கே ஒருத்தர் பார்த்துட்டு எனக்கு கேட்டாப்புல, ஒரு டூரிஸ்ட் நம்ம பக்கத்து ஊருக்காரங்க அங்கே வந்தப்போ எனக்கு கேட்டாங்க, வேளாங்கண்ணி பாத்திரக்கடை ஓனர் தானே நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா இருந்தது. அது எல்லாருக்குமே நான் அதை தான் சொல்கிறேன், பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அது ஆரம்பித்தவங்கள அதனால் நஷ்டம் வருதுன்னா அவங்க இடத்துல அந்த ஒரு வலி, அதனால தான் வந்து அதெல்லாம் மூட மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து எப்படியாவது காப்பாற்றிக்கணும்னு தான் நினைப்பாங்க, சரிங்களா? அதனுடைய வலி என்னென்னு ஒரு ஒரு கடையை ஒரு தொழில் நடத்துகிறவனுக்கு எந்த அளவுக்கு அது வலி இருக்குன்னு நான் அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் எல்லோரும் வந்து கொஞ்சம் தயவு செஞ்சு ப்ரே பண்ணிக்கோங்க, நம்மளுடைய கடை வந்து கொஞ்சம் டெவலப் ஆகணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ப்ரே பண்ணிக்கங்க. நம்ம அதுக்கான வேலைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது.
பார்ப்போம். நம்முடைய சூழ்நிலையும் நம்முடைய காலகட்டமும் மாறி ஒரு நல்ல லெவலுக்கு போவோம் அப்படின்னு நான் நம்புகிறோம். நல்ல லெவலுக்கு போனோம்னா கடையை கொஞ்சம் டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடி தானே ஆகணும். கடைசி வரைக்கும் போராடுவோம். சரிங்களா? அதான் நான் வாழ்க்கை. நன்றி.